நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கு ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஏப்ரல் ஃபுல் அண்டு ஒரு வித்தியாசமான முயற்சியாகவும் ஒரு தேவையான ஒரு விஷயமாகவும் நாங்கள் இப்போ ஒரு பாட்காஸ்ட்டில் தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன விஷயம் சம்மந்தமாக பேச போகிறோம்? பல விஷயங்கள் பேசலாம். வேண்டாம், பலதும் பத்தும். அது நம்முடைய நிகழ்ச்சியின் பேரே பலதும் பத்து தான். இப்போ கரண்ட் டாபிக் என்ன எடுத்தோம்னு சொன்னால் ஐபிஎல்லை பற்றி பேசலாம். ஆனால் அது ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்குன்னா விடக்கிற நாங்கள் பேசுவோம். ஆனால் இந்த விஷயம் நாங்கள் பேச வேண்டியது இப்போ இலங்கையினுடைய இந்த பொருளாதார சரிவு, நிறைய விலையேற்றங்கள், நிறைய பிரச்சனைகள். இதுக்கு காரணமாக இந்த அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் யுத்தம் சொல்லப்படுகிறது. பொதுவாக எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று இருக்கும். என்னென்னா, இந்த யுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த பொருளாதார சரிவு, இந்த விலையேற்றம் எல்லாம் வந்ததா, அல்லது இது ஒரு காரணமாக சொல்லிக் கொள்கிறார்களா? இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் முழுக்க இதுதான் காரணமா? என்றால் திடீரென்று மின்சார கட்டணம் எல்லாம் உயர்வது, எரிபொருள் கட்டணம் உயர்வது என்பது விலையேற்றம் என்பது சாதாரணமானது. அது காரணிகள் இருக்குது. ஆனால் மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறார்கள். எரிபொருள் கட்டணம் உயர்ந்த அந்த கணத்திலே கேஸ் விலை உயர்ந்தது. அந்த நேரத்தில் சாப்பாட்டு உணவுப் பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்தன. அதுக்கு பிறகு மறுபடி மின்சாரம் கட்டணம் உயர்ந்தவுடன் அதுக்கு பிறகும் ஒவ்வொரு விலைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. அப்போ மக்களால் எப்படி சமாளிக்க முடியுது? இல்லை, இப்போ எல்லாமே கூடுது. ஒரு பொதுவாக சொல்ல போனால் சம்பளமும் கூடினா இந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிக்கலாம். ஆனால் சம்பளம் கூட்டுறதுல எந்த ஒரு தனியார் நிறுவனங்களோ அரசு நிறுவனங்களோ அவ்வளோ பெரிய ஈடுபாடு காட்டவில்லை. அது சாதாரண ஒரு பொதுமகனுடைய ஒரு ஈடுபாடாகவும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறத நாங்களும் பார்த்துக்கொள்கிறோம். ஆனால் மிக முக்கியமாக இந்த மின்சார கட்டணம் அப்படிங்கிறது பார்க்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தான் இறுதி முடிவை எடுக்கும். நிறைய தடவை மின்சார சபை கேட்ட விஷயம் இந்த விலையை கூட்ட வேணும், எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது, கூட்ட வேணும் அவங்க முயற்சி செய்து கொண்டே இருந்தாங்க. இப்போ எதிர்கட்சியின் பக்கத்தில் இருந்து நாங்கள் பார்க்க போயிருக்க இது எல்லாம் முதலே நடக்க போகுது, இதெல்லாம் இப்ப பாருங்க நடக்க போகுதுன்னு சொல்லி எதிர்கட்சி ஏற்கனவே சொல்லியிருக்கு. இதுதான் எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்தது. ஒருவேளை யுத்தத்தை ஒரு காரணமா காட்டி அரசாங்கம் தன்னுடைய இயலாமையை மறைக்க முயல்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் முதலே சொல்லிட்டார், அமெரிக்கா ஈரான் மீது ஒரு தாக்குதலை மேற்கொள்ள போது அதற்கு முன்பு நாங்க எல்லா தயார்படுத்தல்களையும் செய்ய வேணும் அப்படின்னு சொன்னதா. அதுக்கு பிறகு சஜித் பிரேமதாசும் அவருடைய கட்சி ஆதரவாளர்களும் பாராளுமன்றமும் சரி, மைக் எங்க கிடைச்சாலும் பேசுறதுக்கு இப்ப தயாரா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்ப நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தா அரசாங்கம் சொன்னது, எரிபொருள் எங்கள்கிட்ட தேவையான அளவு கையிருப்பு இருக்கு, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், நாங்க விலையெல்லாம் கூட்ட மாட்டோம், எரிபொருள் ஏப்ரல் மாதம் வரைக்குமே எங்கள்கிட்ட கையிருப்பு இருக்குன்னு சொல்லி. ஆனா ஏப்ரல் மாதம் வரைக்கும் கையிருப்பு இருக்குன்னு சொன்னா என்னத்துக்கு இப்ப விலையை இவர்கள் கூட்ட வேணும்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. எதிர்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு லக்கா இது அமைஞ்சது தாங்கள் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கோ அல்லது அரசாங்கம் மீதான விமர்சனங்களை முன்வைப்பதற்கு இது ஒரு காரணமா இருந்தது. இது உண்மைதானா? இல்லை, அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், எரிபொருள் விலை என்பது சர்வதேச ரீதியில் நிர்ணயிக்கப்படுறதா இருந்தாலும் கூட ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, திடீரென்று அங்கே ₹1 கூடினா இங்கே அதுக்கேற்ற மாதிரி அதிகரிக்க முடியாது, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இவ்வளவு காலம் நடந்த அதிகரிப்பை இலங்கையில் நாங்கள் நேரடியாக அனுபவிக்கவில்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் ஏற்கனவே மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற போது குறைந்த விலையில் தான் எரிபொருள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படி இருக்கிற போது இந்த திடீர் அதிகரிப்பை எப்படி சமாளிக்கணும்னு சொன்னால் ஒரு கிராஃபில் தான் கூட்டுவார்கள். அப்போ இருக்கிற எரிபொருளோட கையிருப்பில் இருக்கக்கூடிய எரிபொருளுக்கும் கொஞ்சமாக விலை அதிகரித்து தான் அங்கே கொண்டு வர முடியும். இல்லாட்டால் திடீரென்று ₹500 பெட்ரோல் லிட்டரை கூடுதுன்னா எல்லாரும் தாங்க முடியாது. அப்போ முதல்ல ₹80, ₹90, ₹100 கூடி அப்படியே ₹500 வருகிற போது அது பேலன்ஸ் பண்ணப்படும். அதைத்தான் பொருளாதார நிபுணர் சொல்கிற விஷயம். ஆனாலும் ஏற்கனவே அரசாங்கம் இது தொடர்பான விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவில்லை. அதான் பெரிய பிரச்சனை. இப்போ இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய படித்தவர்கள், பேராசிரியர்கள், பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்கள் ஏற்கனவே முன்வைத்த குற்றச்சாட்டு, அரசாங்கம் வெளிப்படையாக மக்களுக்கு இந்த விஷயங்களை புரிய வைக்கவில்லை. ஏன்னா இலங்கையை பொறுத்தவரை 85% மேற்பட்ட கல்வி அறிவு உள்ள ஒரு நாடு. அப்போ இவர்கள் சொன்னால் புரியும் என்ற ரீதியிலே புரிய வைத்திருக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டை தான் இவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போ இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை புரிய வைக்க முயற்சிக்கிறார்கள் என்றால் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இதே அரசாங்கம் தாங்க செஞ்ச பிழையை வெளிப்படையாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கு. ஆரம்பத்தில் சொல்ல போனால் இந்த நிலக்கரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய வங்கியினுடைய அறிக்கையே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு, இந்த நிலக்கரி தரமற்ற நிலக்கரி தான். இந்த தரமற்ற நிலக்கரியின் காரணமாக எங்களுடைய நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தினுடைய உற்பத்தி திறன் குறைவடைந்திருக்கிறது. இதையெல்லாம் வெளிப்படையாக அவர்களை அறிவித்தார். இதே மற்ற அரசாங்கமாக இருந்தால் சில வழியில மூடி மறைச்சிருக்கலாம், அவங்க மூடி மறைக்கல. ரெண்டாவதாக சொல்ல போனால் இப்போ செவ்வந்தி
அவர்களுடைய பர்த்டே வந்து கொண்டாடுறதுக்காக வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி போலீசாரை பூட்லர் அவர்களே வந்து வெளிப்படையா திங்கட்கிழமை ஒரு பிரஸ் மீட்ல வந்து அவரே சொல்லியிருக்கிறார், இந்த விஷயம் நடந்திருக்குது, பட் இதை நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்காக அந்த பொறுப்பான அதிகாரி மீது நடவடிக்கை நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து மக்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும், மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும், சில நேரங்களில் மின் துண்டிப்பும் மேற்கொள்ளப்படலாம், அதுக்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அரசாங்கம் சில விஷயங்கள் தங்கள் மேலே இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். ஆனால் சில நேரம் அது லேட்டாக பேசப்பட்டிருக்குதா, அல்லது இதே வெளியே எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அரசாங்கம் முதல் ஆளும் கட்சியாக இருக்கும்போது இவர்கள் இந்த அளவு வெளிப்படையாக பேசியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கோட்பாடும் இந்த அரசாங்கத்தின் மீது இருக்குதான். இல்லை, அது உண்மையை தான் ஒத்துக்கொள்ளணும். ஏன்னா இதுக்கு கடந்த அரசாங்கங்கள் எதுவுமே வெளிப்படையாக எதுவுமே சொன்னதில்லை. எல்லாம் நடந்த பிறகு இதுதான் காரணம், இப்படித்தான் இல்லாட்டால் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு 30 வருட காலமாக நடந்த உள்நாட்டு யுத்தத்தை தான் உடனடியாக காரணம் காட்டுவார். அங்கே அவர்கள் அடித்து விட்டால் இங்கே இவர் வர்றார், இல்லாவிட்டால் திசை திருப்புதல் இருக்கும். இப்போ எப்படியான அழுத்தங்கள் வருகிற போது எங்கேயாவது குண்டு வெடிக்கும், இல்லாவிட்டால் ஒரு கிரிக்கெட் போட்டியிலே இலங்கை அணி வெற்றி பெறுகிற நள்ளிரவு பொழுதிலே நாங்கள் கூட பல தடவை பேசியிருப்போம், அன்று இந்த எரிபொருள் விலை உயரும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். அதாவது கவனத்தை வேறு பக்கமாக திசை திருப்புகிற ஒரு முயற்சியில் தான் கடந்த கால அரசாங்கங்கள் இருந்தன. அதை இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், இப்படி நடக்கிற போது ஏதாவது பழைய கோப்பொண்டை கிளறி கொண்டு வருவார்கள், இவரை கைது செய்ய வேண்டும்னு சொல்வார்கள் என்ற குற்றச்சாட்டு. ஆனால் அது தனியாக இண்டிபெண்டன்டாக நடப்பதான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அப்படித்தான் அது தன்னபாடு சுயாதீனமாக நடக்கிறது. இது ஒரு பக்கமாக போகிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் இதில் இருக்கிறது, எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்த பிறகுதான் அரசாங்கம் தங்கள் தரப்பிலிருந்து சில விஷயங்களை சொல்ல வருகிறார்கள். இப்போ சஜித் பிரேமதாச முந்திக் கொண்டாரோ தெரியவில்லை, ஆனாலும் அந்த ஒரு காலகட்டம் இருக்கே, ஒரு கிரேஸ் பீரியட் என்ற காலகட்டத்திலே அரசாங்கம் எதுவும் சொல்லாமல் இருந்தது மக்கள் மத்தியில். அப்போ மக்கள் இதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எரிபொருள் எல்லாம் பதுக்கி வைத்தார்கள். இப்பொழுது பதுக்கி வைத்தவர்கள் கைது செய்யப்படுகிற நிலைமையெல்லாம் காணப்படுகிறது. இதெல்லாம் நான் கடந்த காலங்களே பார்க்காத விஷயங்கள். இல்லை, நீங்கள் சொல்லிக்க இன்னொரு ஞாபகம் வந்தது, முதல் இந்த கொரோனா காலம் இருக்கேக்க வந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வந்து இரவு 8 மணிக்கு திடீரென்று சொல்லுவார், நாங்கள் டிவியில் வந்து பேச போகிறோம். அப்போ முதல் ஒரு 4 தரம் நாங்களும் எல்லாருமே போய் பார்த்தது என்ன விஷயம் பேச போகிறாங்க. 5ஆம் தரம் எல்லாம் இவர் இதைத்தான் இப்ப சொல்ல போறார், நாங்க யுத்தத்தை முடிச்சு எங்களால வந்து நாங்க கொரோனாவை வெல்ல முடியும்னு சொல்லி ஒரே விஷயத்தை தான் திருப்பி சொல்ற மாதிரி இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அந்த யுத்தத்தை மட்டுமே இவர்கள் கையில வச்சிருந்ததை நாங்க பார்க்கக்கூடியதா இருந்தது. அதான் நீங்க சொல்ல எனக்கு ஞாபகம் வந்தது. அதே மாதிரி அரசாங்கம் இந்த இடைப்பட்ட கால பகுதியில் அவங்க கொண்டு வந்த சில முயற்சிகள் வந்து தோல்வி அடைந்திருக்குதோ, அதனால இவர்கள் அமைதியா இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்தது. பிரதானமா இந்த கல்வி சீர்திருத்தம். கல்வி அமைச்சர் வந்து படித்த ஒரு மேதாவியாக இருந்த ஒருத்தர், அவர் வந்து கல்வியில ஒரு மறுசீரமைப்பை கொண்டு வர வரும்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். ஆனால் அது பேசும் பொருளாக மாறி பேப்பரை திறந்தா அல்லது ரேடியோ திறந்தா டிவி யூடியூப் எல்லா இடத்துலையுமே அந்த 6ஆம் ஆண்டு சுகாதார கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக பேசும் பொருளாக மாறியிருந்தது. மதகுரு வரைக்கும் அங்கே போய் நின்று பேசும் பொருளாக மாற்றப்படைந்தது. ஸோ அப்படி இருக்கேக்க அரசாங்கமே ஒரு விஷயத்தை கொண்டு வருது, அது விமர்சிக்கப்படுகின்ற போது அதுக்கு தவிர திருப்பி ஒருக்கா இந்த விஷயத்தை சொன்னால் எதிர்க்கட்சிகளுக்கு வந்து இது ஒரு சாக்கு அமைஞ்சு விடும், அவங்க இதை ஒரு காரணம் காட்டி மக்களை திசை திருப்புவாங்களோ அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அரசாங்கம் அமைதியா இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இங்க இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற போது அப்படி அவர்கள் பயப்படுற மாதிரி தெரியல. என்றால் முயற்சி செய்யாமல் இருக்கிறத விட பிழையாக சரி ஒரு விடயத்தை முன்னெடுத்து அதிலே வரக்கூடிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள என்பதில் இவர்கள் தீவிரமாக இருப்பதாக தெரிகிறது. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் அவர்கள் தான் பெரும்பான்மை எடுத்திருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று எதிர்க்கட்சி சொல்ல வந்தா கூட பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லுவா, என்ன நீங்க எனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க, நான் ஃப்ளைட்டை கூட கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவா. ஸோ அப்படி இருக்கும்போது கூட இந்த அரசாங்கம் வந்து அந்த சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லலாம், அப்படி ஒரு இதுக்குள்ள அவங்க போகவே இல்லை. ஒவ்வொரு விஷயமா பார்த்து தான் செய்து கொண்டிருக்காங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய இந்த விஷயம் நாங்க எதுக்கு ஆரம்பிச்சோமோ அங்க வர போறோம். இந்த பொருட்களுடைய விலையேற்றம், மின்சாரத்தினுடைய கட்டணம் அதிகரிக்கப்பட்டதால வந்து எல்லா உணவுப் பொருட்களுடைய விலைகள் வந்து அதிகரிக்கப்படுகிறது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. இது சாதாரண ஒரு பொதுமகனுக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது? இப்ப பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது ஜஸ்ட் அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் கரண்ட் பில் கட்டுறாங்களோ இல்லையோ, பணக்காரங்களை உலகத்திலே கோடீஸ்வரங்களா இருக்கிறார்கள் கூட கரண்ட் பில் கட்டாமத்தான் இருந்திருக்கிறாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சி. முன்னாள் ஆட்சியாளர்கள் வந்து கரண்ட் பில் ஒழுங்கா கட்டல அப்படின்னு சொல்லி அதை வாங்குறதுக்காகவே பல வருஷங்களாக போராடியது ரணில் விக்ரமசிங்க அவருடைய நல்லாட்சி அரசாங்கம் உட்பட. ஆனா அவர்கள் கட்டினாங்களா கட்டலையாங்கிறது இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது சாதாரண ஒரு பொதுமகன் இதால பாதிக்கப்பட போகிறார். அப்ப பாதிக்கப்படுகின்ற போது அந்த பாதிப்பு எத்தகைய மாற்றத்தை கொண்டு வர போகிறது? ஒரு பக்கம் இந்த ஆட்சி மாறக்கூடிய நிலைமை வருமா, நிலக்கரி சம்பந்தமான விஷயம் வந்தது, அதுக்கப்புறம் கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக வந்தது,
இருந்தது. இந்த அரசாங்கம் வரும்போது சபாநாயகருடைய கல்வியிலேயே மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து எழுப்பக்கூடியதாகவும் இருந்தது. இப்படி அரசாங்க ரீதியில் பார்க்கின்ற போது பல பிரச்சனைகளை வந்து அவர்கள் எதிர்கொள்ள வந்து இந்த தித்வா சூறாவளி ஒவ்வொரு அரசாங்கம் வரைக்கையும் ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்களை அறியாமலே இயற்கை வந்து கொண்டு வந்து விடும். அது அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி. ஆனால் இந்த அரசாங்கம் அது சரியான விதத்தில் கையாண்டதாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட ஒரு விஷயத்தில் பாராட்டினார். இது சரியாக தான் போய்கொண்டிருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்திருந்தா செய்யலாம். எல்போட் அரசாங்கம், ரணில் விக்ரமசிங்க இந்த அரசாங்கத்துக்கு வச்ச பேர் வந்து எல்போட் அரசாங்கம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து திசை திருப்பக்கூடிய வகையில் நிறைய பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள். இதுக்கு அரசாங்கம் அமைதியாக தான் இருக்கு. பெரும்பாலான நேரங்களில் நாங்கள் வாதிட்டு நாங்கள் சரி நாங்கள் பிழைன்னு சொல்லாமல் அவர்கள் அமைதியாகவே இருக்கிறார்கள். கடந்து விட்டு போகிறது நல்ல ஐடியான்னு யோசிக்கிறா இந்த அரசாங்கம். அப்படி போல தான் தெரியுது. என்றால் இப்போ அரசியல் அமைப்பு மாற்றம் அது மிக முக்கியமானது. பேசியாக வேண்டும். இந்த அரசாங்கத்தை பற்றி நாங்கள் எப்போவாவது பேசுகிற போதும் அதை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் அதற்கான முயற்சிகள் அங்கே உள்ளே என்ன மாதிரி நடக்கிறது தெரியவில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் கூட அது பற்றிய அடுத்த கட்ட நகர்வுகள் இல்லை. அதுபோல் அரசியல் கைதிகள் விடுதலை, அதிலும் பல கோரிக்கைகள் முன்வைத்தாலும் கூட அது பற்றிய அடுத்த நகர்வுகள், அதில் முயற்சிகள் முன்முயற்சிகள் ஏதாவது சார்பாக நடக்குமா என்றால் இல்லை, அது பற்றியும் இல்லை. நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அதுபோல் காணி விடுவிப்பில் கொஞ்சம் நகர்வு இருக்கிறது. அப்போ உரிமைகள் என்று வருகிற போது அவை தொடர்பான பெரிய நகர்வுகளை நாங்கள் பார்க்க முடியவில்லை. ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை பொதுவாக எல்லாரும் சொன்ன விஷயம், இவர்கள் ஆட்சிக்கு வருகிற போதே எல்லா பொருட்களுடைய விலையும் உச்சத்திலே இருந்தது. இவர்கள் எப்படியாவது குறைப்பார்கள் பார்த்தால் இப்பொழுது மறுபடி கூடிக்கொண்டே போகிறது. பிளேன் டீயோட விலை 5 ரூபாயில், டீயோட விலை அதிகரிக்கிறது. சாதாரண இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்று இரவு முதல் சோற்று பாசல் ஒன்றினுடைய விலை வந்து சாதாரணமாக 30 ரூபாயில் அதிகரிக்க போகிறது. அது சாதாரணமான சோற்று பாசல் ஒன்று. அப்போ அது பெரிய விலையில் வருகிற போது 450 500 ரூபான்ற போது 30 ரூபா கூட போகிறது. 1500 2000 ரூபா இருக்கக்கூடிய பாசலுக்கு 30 ரூபா கூடாது. அது அதற்கேற்ப தான் கூட போகுது. அதுபோல் இனி மின்சார கட்டணம் அதிகரிக்கிற போது இந்த உணவுப் பொருட்கள் மட்டுமல்ல, இல்லத்திரைகள் சாதனங்கள், தையல், இந்த சேவைகள், பேருந்து சேவை கட்டணம் ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டு விட்டது. இப்படி ஒவ்வொரு சேவைகளும் அதிகரிக்க சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை தான் வரப்போகிறது மக்களுக்கு. அப்போ மக்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இதுக்கான நிவாரணம் அங்கிருந்து வரப்போகுது. இதுக்கு நிவாரணம் கொடுக்க வேணுமா இருந்தால் குறிப்பாக இடைத்தரகர்கள் நினைச்சா கொடுக்கலாம். ஏனென்றா இந்த எரிபொருளுக்கான தட்டுப்பாடு வந்து டீசலுக்கான தட்டுப்பாடு வரைக்கும் வந்து இலங்கையில வந்து மொத்த வியாபாரம் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து தங்களுடைய எல்லா பழங்கள் மரக்கறி எல்லாமே கொட்டுகிறோம். அங்க மொத்த வியாபாரிகள் லொரியில வந்து அங்க பேரம் பேசி அதுக்கான ஒரு விலையை தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொழும்புக்கோ மட்டக்களப்புக்கோ திருகோணமலைக்கோ அவங்க கொண்டு போய் அதை விற்க போறாங்க. ஆனா நேற்றைய தினம் வெளிவந்த பத்திரிகையில வெளிவந்த செய்தி என்னன்னா, பல லட்சம் பழங்கள் மரக்கறிகள் வந்து அழுகி போகிறது. காரணம் எரிபொருள் தட்டுப்பாடின் காரணமா. இப்ப எரிபொருள் கிடைக்குது, ஆனா QR அடிப்படையில் கிடைக்குது. அதனால டீசலை போட்டுக்கொண்டு மொத்த வியாபாரிகள் வந்து அந்த மொத்த சந்தைக்கு போய்க்க வந்து ஒரு 20 பேர் வந்த இடத்துல இப்ப 5 பேர் தான் பெறுகிறார். அப்ப அந்த 5 பேருக்கு முன்னாடி வந்து 5 லட்சம் அல்லது 6 லட்சம் பழங்களோ மரக்கறிகளோ இருக்கின்ற போது அவர்கள் அதிகூடிய விலைக்கு வாங்க மாட்டார். அப்போ அடிமட்டம் வரைக்கும் குறைப்பிற. அப்போ குறைக்க வந்து விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைன்னா, குறைந்த விலையில் கொடுக்கறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அது அவங்களுக்கு நட்டமாகிவிடும். வேறு வழியில் யாராவது ஒருத்தன் குறைஞ்ச விலைக்கு கொடுத்து தன்னுடைய பொருளை வந்து விற்று விடுவார். அப்போ அந்த பழங்கள் எல்லாமே இல்லாமல் போய் அது அழுகி எறிய வேண்டிய நிலைக்கு வருது. அப்போ மொத்த வியாபாரி கொண்டு வந்துட்டு அவனுக்கு இப்போ என்ன லக்குண்டா, இப்போ பழம் இல்லை, சந்தையிலேயே பழம் இல்லைன்னா இவங்க யாருமே வாங்க போகல. அதனால ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பழத்தை 50 ரூபாய்க்கு விற்க போகிறான். ஆல்ரெடி பெட்ரோல், அதுக்கப்புறம் இந்த பழங்களுடைய தட்டுப்பாடு, மரக்கறியுடைய தட்டுப்பாடு, அது ஒரு விலையேற்றம். இப்போ மின்சாரத்தினுடைய விலையேற்றம். ஒரு நிம்மதியான ஒரு விஷயம்டா இன்னும் நீர் கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை, அதுவும் அதிகரிக்க போகிறதுன்னு சொல்றாங்க. ஆனா பொது பயன்பாடு பொதுவாக அந்த விலைகள் அதிகரிக்கிற போது 2 பொருள் டக்குன்னு அதிகரிக்கும். ஒன்று முட்டை, அடுத்தது தேங்காய். இப்போ வர பண்டிகை காலம், ஈஸ்டர் பண்டிகை காலம் வரப்போகுது, அதுக்கப்புறம் புது வருஷம் வரப்போகுது, சிங்கள தமிழ் புது வருஷம் வரப்போகுது. பண்டிகை காலம் வந்தாலே இந்த கேரட், அதே மாதிரி இந்த பழங்கள், முட்டை எல்லாமே வேகமாக அதிகரிக்கும். இப்ப மொத்த சந்தை உற்பத்தியில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்ற விஷயம் வந்து இப்ப 400 ரூபாய்க்கு வந்து பருப்பு 1 கிலோ போய் கொண்டிருக்குது. 200 ரூபா 300 ரூபா போக வேண்டியது 400 500 ரூபாய்க்கு போய் கொண்டிருக்குது. இப்படி எல்லாம் போய் கொண்டிருக்க வந்து எல்லா விதத்திலும் பாதிக்கப்படும். இப்போ ஒரு சோற்று பாசல் 30 ரூபாண்டா அரிசி கூட போகுது, போக்குவரத்து செலவு. இப்போ பருப்பு ஆல்ரெடி கூடிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு வைக்க வேண்டிய மற்ற கறிகளோ அல்லது அது முட்டையை வைக்கும் போது அதுக்கும் கூட வரப்போகுது. அப்போ இந்த 30 ரூபா எப்படி அவங்க கூட்ட போகிறாங்க? இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த முதல்ல நாங்கள் பேசிக்கொண்டது அந்த எரிபொருள் கட்டணம் இருந்த ஸ்டாக் தானே கூடிச்சுன்னு சொல்லி, அது மாதிரி தான் முட்டையோ தேங்காயோ அவ்வளோ காலத்து சேமிக்க முடியாது. பருப்பு,
அரிசி, உளுந்து இவையெல்லாம் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்க பொருட்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் சொன்னது போல இடைத்தரகராக இருக்கட்டும் அல்லது மொத்த வியாபாரிகளாக இருக்கட்டும், அவர்கள் தான் சந்தையின் விலையை தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த விலையை சட்டென்று அதிகரிக்கிறார்கள். இதற்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம் என்பது அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட வேண்டும். சில பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை இருக்கு. அந்த கட்டுப்பாட்டு விலைகளை மீறி வந்து விற்பனை செய்யறது எப்படின்னா, ஹோட்டல்ஸ் நீங்க பாருங்க, சூப்பர் மார்க்கெட்டை நீங்க பாருங்க, ஒரு காலத்துல சுகருக்கு வந்து சுகர் போட்டு பில்லே தர மாட்டாங்க. ஆமா, முட்டைண்டு போட்டு தரவே ஐட்டம் 1 ஐட்டம் 2 இதைத்தான் தருவாங்க. நாங்க 2 பேருமே ஒரு பசறைக்கு போயிருந்தோம். அங்க முட்டை வாங்கினோம் சமைச்சு சாப்பிட்றதுக்காக. ஆனா நிறுவனத்துக்கு கணக்கு காட்டுவாங்க. அப்ப பில்லு கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் பாக்குறாங்க, இதுக்கு கேட்குறீங்க, இன்னத்துக்கு எங்க இருந்து வாரீங்க, ஐயா கணக்கு காட்டுறையா தாங்கன்னு சொல்லும் போதுதான் அவங்க எழுதி தந்த. அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா வியாபாரிகள் மேல பிள்ளை சொல்ல முடியுமான்னு பார்த்தா அவங்க வாங்கினதே விலை கூடின விலைக்கு தான். ஆனா நுகர்வோர் பாதுகாக்கிறதுக்காக நுகர்வோர் பயன்பாடுகள், நுகர்வோர் அதிகார சபை எல்லாமே இருக்குது. அப்ப சரியான பில் இருக்கிற பட்சத்துல தான் நாங்க கோர்ட்ல கேஸோ அல்லது அந்த நிறுவனத்தின் மீது கேஸோ போலாம். இங்க பில்லே சரியா தாராங்க. அப்ப நுகர்வோர் தான் அடிமட்டம் வரைக்கும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறார். அந்த நுகர்வோர் யாருண்டா இப்ப பார்க்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்த ஒரு வாக்காளர்களாக இருக்கிறாங்க. இப்போ பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டா, பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களா பார்க்கறதுக்கு பதிலாக அவங்கள வாக்காளர்களாக தான் பார்ப்பாங்க. அப்பதான் தங்களுக்கான வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே ஒரு நிலை தான் இப்போ அமெரிக்காவுக்கும் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் எங்க காரணம் வித்துண்டு பார்த்தா இந்த அமெரிக்கா, ஈரான், மத்திய கிழக்கு போர். ஆனால் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களே இந்த அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்ப் மீது அதிகமான அழுத்தத்தை வந்து ஆர்ப்பாட்டம் மூலமா செய்யறத நாங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். கோட்டா ஹோம்ன்ற மாதிரியே கோ டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு வருமோ தெரியல, பேர் மட்டும்தான் வைக்கல, ஆனா அதான் நடக்குதாங்க. ஆனா அதைத்தான் இங்க சொல்கிறார். அதாவது இப்ப எதிர்க்க தரப்பினர் குற்றச்சாட்டு முன்வைக்கிற போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயாவுக்கு கிடைத்த மாதிரியான ஒரு அவகாசம் கூட கிடைக்காது. அவர் சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு கூட கிடைக்காம இவர் தலையிலே துண்டை போட்டுக்கொண்டு ஓட வேண்டிய நிலை வரும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி நடப்பது போல தெரியவில்லை. இப்போ பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் வந்து கீழே சில கமெண்ட்களை போடலாம். அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிற அடுத்து அதிகரிக்க போகிற, பெரிய அளவில் அதிகரிக்க போகிற, விலை அதிகரிக்க போகிற பொருள் எது, சேவை எது, அதுபோல் இதுக்கான தீர்வுகளாக பொது மக்களாக நாங்கள் என்ன செய்யலாம். உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பது பொதுவான விஷயம் தான். ஆனால் மற்ற பக்கமாக எரிபொருள் அதிகரிக்கிற போது, கட்டணம் அதிகரிக்கிற போது, மின்சார கட்டணம் அதிகரிக்கிற போது உற்பத்தி பொருட்களுடைய அதிகரிப்பு என்பதும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அப்போ நிவாரணம் வழங்குகிற அரசாங்கம் எந்தெந்த இடங்களிலே நிவாரணம் வழங்கினால் அதனை விவசாயிகள் சமாளித்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு இப்போ பழங்கள் விரயமாகிற விஷயம் இருக்கிறது, மரக்கறி விரயமாகிற விஷயம் இருக்கிறது. அதற்கான மாற்று ஏற்பாடுகள் ஏன் இல்லை? இப்போ இந்தியா போன்ற இடங்கள்லாம் பார்த்துருக்கேன், தக்காளி எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும், வீதியிலெல்லாம் வீசி விடுவார்கள். அப்போ அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் இருக்குமா இருந்தால், தக்காளி ஜாம், தக்காளி பழச்சாறு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது, ஊறுகாய் செய்வது. இதற்கான தொழிற்சாலைகள் நம்முடைய நாட்டில் இல்லை. அந்த கட்டமைப்பு இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய குறை இல்லையா? ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் எடுத்தவங்க அவுத்தவங்க ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து செய்கிறதுங்கிறது அரசாங்கம், குறிப்பாக எதிர்கட்சிகளுக்கு வந்து இப்போ இது தேவைதானா அல்லது இப்போ மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யுங்க. ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிற விஷயம், அவருடைய ஆட்சியில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, ஆனால் அவர் ஆட்சியில் இருந்தால் உங்களுடைய மகன் சந்தோஷமாக இருப்பார். ஆனா இதே கடந்த மஹிந்த ராஜபக்ஷவோ அல்லது கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தை பொறுத்த நீங்க நல்லபடியா சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பிறக்க போற மகன் வந்து கடன் அடிச்சு கொண்டு கஷ்டப்பட வேண்டிய நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இந்த அரசாங்கம், என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே கிட்டத்தட்ட பேலன்ஸ் பண்ற மாதிரி கடனும் வாங்குகிறாள். ஆனா உண்மைக்குமே அவர்களுடைய தேர்தலில் சொன்ன விஷயம் வந்து நாங்கள் கடன் வாங்க மாட்டோம். கோட்டாபய ராஜபக்ஷ, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ராஜபக்ஷ குடும்பம் பதுக்கி வச்சிருக்கிற பணத்தை வெளியால கொண்டு வந்து அதைத்தான் நாங்கள் செலவழிக்க போறோம்னு சொன்ன அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஆனால் அதே அரசாங்கம் திருப்பி சொன்னது கண்மூடி திறக்கிறது இதெல்லாம் நடக்காது, 5 வருஷம் எங்களுக்கு இது டைம் வேணும் இதெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வரதுக்கு. பட் அதுக்கு முன்னுக்கு இந்த டிட்பா சூறாவளி வந்து, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பிரச்சனை, நாடுகளிடமிருந்து கடனுக்கு பொருட்களை கொள்வனவு செய்வனும், இந்த நேரத்தில் கூட ஈரான் வந்தது, நான் வாரேன் எரிபொருளை தாரேன், ஆனா அரசாங்கம் இல்ல வேண்டாம் நன்றி வணக்கம் அந்த மாதிரி ஈரான்ட்ட இருந்து மூடிட்டு நாங்க ரஷ்யாட்ட இருந்தே வாங்குறோம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா இதுக்கு பிறகு நிறைய அரசியல் காரணம் இருக்கு. ஒருவேளை ஈரான்ட்ட வாங்கி இருந்தா அமெரிக்காவினுடைய அடுத்த இலக்கு நாங்களா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கிறதாம் சொல்லப்படுது. ஏற்கனவே அந்த ஈரானுடைய கப்பல் விவகாரத்தில் இலங்கை செயல்பட்ட விதமும் கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தா சொல்லப்படுகிறது. நேரடியாக அப்படியான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்வதற்கு அரசாங்கம் தயாரில்லை. மனிதாபிமான உதவிகளை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாக தெரிகின்றால் அது பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகாது. இதற்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த கிராஃபிலே பார்த்தோம்னு சொன்னால் அடுத்தது என்ன, அதுதான் பெரிய கேள்வி.
இப்போ பொதுவாகவே இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்கள் நாங்கள் பேசிக்கொண்டது முன்னர் இந்த இலங்கை அரசாங்கங்களை பொறுத்தவரை நிறைய அழுத்தமான காலப்பகுதியாக இருக்கும். ஏப்ரல் 12, 2022 நினைக்கிறேன், அந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கம் கையை தூக்கியிருந்தது. இனி என்னால் கடன் அடைக்க முடியாது, IMF-இடம் முழுமையாக சரணடைந்த நாள். அப்போ இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்கள் இதை கடப்பது வெற்றிகரமாக கடந்து விட்டால் இந்த அரசாங்கம் தப்பி பிழைத்துக் கொள்ளுமா, அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், குறிப்பாக நானும் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஏப்ரல் மாதம் தான் ஏப்ரல் 21 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது. இந்த வாரம் ஈஸ்டர் பண்டிகை வருது. அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி யார் அப்படிங்கிறத ஏப்ரலுக்குள்ள நாங்கள் கண்டுபிடிச்சு அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் எதிர்க்கட்சி என்ன சொன்னதுன்றா, நீங்க வந்து நிலக்கரியை மறைக்கத்தானே இந்த வேலை செய்யறீங்க, இப்ப தேவையில்லாம சிலையை நீங்க கைது செய்றீங்கன்னா நிலக்கரியை மறைக்கத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதே ஏப்ரல் மாத கால பகுதியில் தான் வந்து குறிப்பாக கோட்டா ஹோம் மார்ச் மாதத்தில் தொடங்கி ஏப்ரல் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் தான் இப்போது பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் மீதும் ஒரு அழுத்தம் முன்வைக்கப்படுகிறது. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏப்ரல் மாசத்தை இவங்க எப்படி விரைவாக கடக்கிறாங்க. ஒருவேளை எதிர்க்கட்சி சொல்ற மாதிரி இந்த ஏப்ரல் மாசமே ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி இவர்கள் அடையாளம் கண்டுகொண்டால் இதெல்லாம் மறந்து விடும் என்று நினைக்கலாம். ஆனா அடுத்த வேளை சாப்பிடுவேன், அதுக்கு காசு வேணும், அதுல இடிபடும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். எனவே நாங்கள் பல விஷயங்கள் பற்றி பேசியிருந்தோம், அங்கேயோ ஆரம்பித்து அங்கேயோ முடித்தோம். எனவே இது பற்றி இன்னும் பல விஷயங்கள் பேச இருக்குது. இன்னும் காத்திரமான கருத்துக்கள் நேர்கள் சொல்கிற போது எந்தெந்த விடயங்கள் பற்றி பேசலாம், எந்தெந்த விடயங்களை பற்றி கலந்துரையாடலாம் என்கிற விடயங்கள் நீங்கள் கமெண்ட்ல போட்டீங்கன்னு சொன்னால் அது நாங்கள் தொட்டு கொண்டு போவதற்கு உதவியாக இருக்கும். மக்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் சொன்னது போல கேட்டது போல அடுத்ததாக எந்த பொருள் அதிக விலை அதிகரிப்பை சந்திக்க போகிறது, அதுக்கு என்ன மாற்று தீர்வு இருக்கிறது, உங்களோட திட்டங்கள் இருந்தால் அதையும் பதிவிடுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளில் நாங்கள் அவற்றையும் நேரடியாக இணைத்துக் கொள்கிறோம். எனவே மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். பலதும் பத்தும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பரமசிவம் டார்வின். மீண்டும் சந்திக்கலாம். விடைபெறும் நான் பிரதீப்.